நபிசுல்லாஸ்லாம் அவர்களும் சஹாபாக்களும் குரானை எந்த மாதிரி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இஸ்லாத்தை தீனுங்கிற அந்தஸ்திலிருந்து மதம்ங்கிற அந்தஸ்துக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டோம். இப்போ மதத்தில் என்ன இருக்கும், வெறும் சடங்குகள் தான் இருக்கும். அதனால தான் தொழுவும் செய்கிறான், பாவமும் பண்ணுறான், வட்டிக்கும் வாங்குறான், தொழுவும் செய்கிறான், அடுத்தவன் சொத்து அபகரிக்கவும் செய்கிறான், உம்ராவுக்கும் போகிறான், அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறான், ஹஜ்ஜும் செய்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஹஜ்ஜும் செய்கிறான். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா உனக்கு தேவை சடங்கு. இப்போ சடங்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறான். இந்த தஸ்கியா நடக்க மாட்டேங்குது, இந்த ஹிக்மத்தும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அல்லாஹ் பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் என்ன ஏன் போட்டு இப்படி சிரமப்படுத்தணும், நான் தான் கிடைச்சேனா, சும்மா சும்மா எங்கள் வீட்டுக்கே சோதனை வருது, சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கே சோதனை வருது, பட்ட காலிலே படுது. இந்த மாதிரியான டைலாக்லாம் என்ன சொல்லுதுன்னா இவனுக்கு ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் புரியல. ஏன்னா இந்த உலகம் வந்து சோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்த ஹிக்மத் புரிஞ்சிருச்சுன்னா எதையும் போட்டு நம்ம அழட்டிக்க மாட்டோம். காசு அதிகம் தரலைன்னு நினச்சி நம்ம புறம்ப மாட்டோம், நல்லதுக்குன்னு நினைப்போம். இவ்வளோ கொடுத்து இதுக்கு கணக்காமிச்சாலே போதும், இதுக்கே கணக்காட்ட முடியுதான்னு தெரியாது. அதில் இன்னும் வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும், கணக்கு காட்டுறது ரொம்ப கஷ்டமாக போய்